பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவாதி தேவனுடைய ஆவியானவர் நம்மத்தில் நிலை கொண்டிருந்தால் எத்தனை ஆசீர்வாதங்கள் அடுக்கடுக்காய் நடக்கும் என்று நாம் தியானித்தோம். ஆவியானவர் நம்மை நிரப்பும்படி ஜெபம் பண்ணி இருக்கிறோம். பாருங்கள், தேவனுடைய ஆவியானவர் நமக்குள் வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது செய்கிற காரியம் நம்மை சாட்சியாக மாற்றுவார். அப்போஸ்தலர் 1:8 இயேசு இரட்சகரின் சீடர்கள் ஆவியானவருக்காய் காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத்தியிலே ஆவியானவர் வந்து இறங்கினார், ஒவ்வொருவரும் நிரப்பினார். அவர்கள் உலகமெங்கும் சாட்சிகளாய் மாறினார்கள். அவர்களுக்குள்ளிருந்து கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆம், பழைய ஏற்பாட்டிலும் கூட மோசேயின் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கியிருந்தார். அப்படியாய் தேவ மனிதர்களாகிய பசலேயல் மேலும் தேவனுடைய ஆவியானவர் இறங்கியிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. பசலேயல் என்ற ஒரு தேவ மனிதனுக்குள்ள ஆவியானவர் இறங்கும் பொழுது அவர் ஞானத்தின் ஆவியினால் நிறைந்தாராம். அதன் நிமித்தம் ஆசரிப்பு கூடாரத்தையும் அதில் உள்ள சகல பனிமுட்டுகளையும் நேர்த்தியாய் செய்யும் ஒரு ஞானத்தை திறமை அவர் பெற்றிருந்தாராம். வாசிக்கட்டும், யாத்ராகம் புஸ்தகம் 31 1-5 நான் வாசிக்கட்டும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், இரத்தனங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று சொல்கிறார். Exodus 31:1-5. Then the Lord spoke to Moses, saying, See, I have called you by name Bezalel, the son of Uri, the son of Hur, of the tribe of Judah, and I have filled him with the Spirit of God, in wisdom and in understanding, in knowledge and in all manner of workmanship, to design artistic works, to work in gold, in silver and in bronze, in cutting jewels, for setting, in carving wood, and to work in all manner of workmanship. பாருங்கள் பிரியமானவர்களே, தேவ ஆவியானவர் நிரப்பும் பொழுது அவர்களுக்கு என்னென்ன விதமான கிருபைகள் கிடைக்கிறது பாருங்கள். எவ்வளவு வல்லமையும் எவ்வளவு ஞானமும் எவ்வளவு அறிவும் அவர்களுக்கு கிடைக்கிறது. வேதம் சொல்கிறது 5 சகலவித வேலைகளையும் யோகித்து செய்கிறதற்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினேன். இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற நமக்கு வேண்டிய ஞானம் புத்தி அறிவை கர்த்தர் கொடுப்பார். இன்றைக்கு ஆவியானவரே என்னை நிரப்பும், எனக்கென்று வைத்திருக்கிற உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, என் குடும்பத்தை நடத்த, என் தொழிலை நடத்த, என் ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபையின் ஆவியானவரை தாரும் என்று கேட்போமா? கேட்போம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்று பெசலேயல் மேல் தேவனுடைய ஆவியானவர் இறங்கின பொழுது அவருக்கு வேண்டிய புத்தியும் அறிவும் ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்தீரே. அவருக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் செய்து முடிக்க கிருபை கொடுத்தீரே. இன்றைக்கும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் இறங்குவீராக. ஒவ்வொருவருக்கும் வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தந்து அவர்களை கொண்டு நீர் செய்ய நினைத்ததை நேர்த்தியாய் செய்து முடிக்க பலன் தருவீராக. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், வேலை ஸ்தலத்தில், தொழிலில் மகிமையாய் முடி சித்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிக்கப்பட இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.